ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மெமரிஸை வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி படித்தேன், எனக்கு என்னென்ன டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸில் எப்படி வந்தேன், எல்லாமே சொல்லலான்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 ஸ்கூலில் படித்தேன். ஃபஸ்ட்டு திருப்பூரில் தான் படித்தேன். திருப்பூரில் வந்து எந்த ஸ்கூலில் படித்தேன்னா ஏபிஎஸ்சில் கொஞ்ச நாள் படித்தேன். அப்புறம் திருமுருகன் ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் கொஞ்ச நாள் படித்தேன். அப்புறம் வந்து ஜெய்வாபாய், திருப்பூரில் இந்த 3 ஸ்கூலில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெய்வாபாயில் லாஸ்ட் 2 இயர்ஸ் படித்தேன். ஃபஸ்ட்டு ஏபிஎஸ் ஸ்கூல் பற்றி சொல்லணும்னா எனக்கு எல்லாமே கிடைச்சதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் தான். சின்ன வயசுலேருந்து படித்தது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கூலில். அப்புறம் நிறைய டீச்சர்ஸ்க்கு, எல்லா டீச்சர்ஸுமே எனக்கு தெரியும், முக்கால்வாசி தெரியும். ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியுமா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கண்ணன் சாருன்னு சொல்லிட்டு ஒரு சார் இருப்பாங்க, அப்புறம் பிடி மிஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேர்த்தும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. முத்து மிஸ்ஸு வந்து எப்படி சொல்லணும்னா, கண்ணன் சார் வந்து எனக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எதுக்குள்ளே போனேன்னா அத்லெட்டிக்குள்ளே தான் போனேன். அத்லெட்டிக்குள்ளே போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் இருப்போம். காலையில் வந்து எப்படி 6 o'clock ஸ்கூலில் இருக்கிறோம், 9 o'clock வரையும் ப்ராக்டிஸ் போவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து 4 o'clock ஸ்கூல் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து 6 o'clock வரையும் ப்ராக்டிஸ் இருக்கும். அப்படியே நான் போயிடுவேன். அப்போ அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். நான் இல்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னே அந்த ஸ்கூலில் ஒன்றுமே இருக்காது. இந்த பாக்ஸிங் போனேன், சிலம்பம் போனேன், மால்கம்பம் போனேன், பேஸ்கெட் பால் போனேன், ஹாக்கி போனேன், கொக்கோ போனேன், அப்புறம் வாலிபால் போனேன், அப்புறம் அத்லெட்டிக்ஸ் போனேன், ஜிம்னாஸ்டிக் போனேன், யோகா போனேன், அப்புறம் கராத்தேவும் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணாத அந்த ஸ்கூலில் எதுவுமே இருக்காது. அங்கே என்னென்ன இருக்குமோ எல்லாமே ட்ரை பண்ணுவேன். காம்படிஷன் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், உடனே சேர்ந்துடுறது. நானே சேர்த்து போட்டு நானே சேர்ந்துடுறது. அப்புறம் பிடி மிஸ் தான் ஒரு நாள் சொன்னாங்க, ஹாக்கியில் நான் அப்போ இல்லை, அத்லெட்டிக்கில் மட்டும் இருந்தேன். பிடி மிஸ் ஒரு நாள் சொன்னாங்க, சும்மா தானே இருக்கோம், வா ஹாக்கி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடி மிஸ்ஸாக தான் கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு அவ்வளோக்கா ஹாக்கி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி அவ்வளோக்கா தெரியவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஹாக்கி வந்து பிடி மிஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க, முத்து மிஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மேட்ச்லாம் போனோம், டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வரையும் போனேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதனால் என்னால் அதுக்கு மேலே ஹாக்கி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட டீச்சர்ஸ் பற்றி சொல்லணுன்னா நிறையா பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நிறையா சேட்டைகள்லாம் நான் பண்ணுவேன், ரொம்ப சேட்டெல்லாம். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு எனக்கு சப்போர்ட், நிறைய விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நிறைய மெமரிஸ் இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போவும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கான்டாக்டில் இருக்காங்க. நிறைய பேர் கான்டாக்ட் கிடைச்சா கண்டிப்பாக எல்லாருமே கான்டாக்டில் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணுன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே எல்லாத்தோட கான்டாக்டும் அந்த ஸ்கூலில் எங்கள் கூட படித்தவங்க கான்டாக்ட் கிடச்சா கண்டிப்பாக ரீயூனியன் மாதிரி போய் எங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக நாங்கள் போவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஐடியெலாம் வந்து எல்லாம் மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு கான்டாக்டில் இருக்கோம். கண்டிப்பாக கான்டாக்டில் இருப்போம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு பிடிக்கும். நிறையா சாரு, டீச்சர்ஸு, கரஸ்பாண்டன்ட் சார், அதே மாதிரி அந்த ஸ்கூலில் உள்ள ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்டடீஸ்லேயும் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எங்களை வந்து எப்படி சொல்கிறது, நிறையா சப்போர்ட் கொடுத்தாங்க. எப்படி ஸ்கூல்லலாம் படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 5th 4th அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க 10th வரையுமே 11th 12th வர வரையுமே எல்லாத்துக்கும் மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ, என்னடா படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மைண்ட் ப்ரெஷராக இருக்கும். ஆனால் ஏபிஎஸ் ஸ்கூலில் படிப்பும் இருக்கும், ஸ்போர்ட்ஸும் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க கிட்ஸ்லாம். அது எப்படின்னா டூரு, ஒவ்வொரு சின்ன ஃபெஸ்டிவல் கூட அவ்வளோ இதாக செலிப்ரேட் பண்ணுவோம். கலர்ஸ் டேன்னு சொல்லிட்டு, இண்டிபெண்டன்ஸ் டே, ஆனுவல் டே, அப்புறம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் அடிக்கடி ஏதாவது காம்படிஷன் மாதிரி எக்ஸிபிஷன் வைப்பாங்க, கலை இலக்கிய விழா, இதுன்னு எல்லாருமே ஃபுட் ஃபெஸ்டிவல்னு எல்லாமே வைப்பாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான், கிட்ஸ் தான்.
ஒரு ஸ்கூல்னால் படிப்புன்னு போகக்கூடாது, நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டூரும் கூட்டிகிட்டு போவாங்க. படிப்பும் ஒரு பக்கம் போகும், என்ஜாய்மெண்ட்டும் போகும், ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் போகும். நான் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கு இன்னும் மிஸ் பண்ணுறேன். அந்த ஸ்கூலை கண்டிப்பாக எனக்கு இங்கேருந்து நான் திருப்பூர் போகும்போது கண்டிப்பாக நான் போய் எங்கள் ஸ்கூல் பார்ப்பேன். பிடி மிஸ்ஸை மட்டும்தான் என்னால் மறக்கவே முடியாது. அவங்க வந்து நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது எங்கள் வீட்டு வெளியே தான் ஜாக்கிங் வருவாங்க. அப்போல்லாம் டெய்லியும் சொல்லுவாங்க. நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா, மார்கழி மாதம் வந்து பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுவேன். அப்போ வந்து ஒரு 4-4:30க்கெலாம் குளிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் சாமிக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு சாமிக்கு நான் சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். அப்போது வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30-6 ஆகிடுமோ அந்த பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து அவங்க ஜாகிங் வருவாங்க. ஒரு 5 o'clock 5:30ங்கும் போது ஜாகிங் வருவாங்க. அப்போ இன்னும் சொல்லுவாங்க அந்த மிஸ் என்ன பார்த்தா, நான் அந்த வழியாக போகும்போது தான் உன் ஞாபகம் வருண்டி, நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக வந்து இப்போது மேரேஜுக்கு முன்னாடி கூட அவங்கள பார்த்தேன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க, ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்கள கான்டாக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருமுருகன் ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா, அந்த ஸ்கூல்லேயும் கொஞ்சம் சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் படித்தேன். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. எப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கூட. நான் சும்மா என் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் அந்த ஸ்கூல் போகும்போது என் கிளாஸ்மேட்டாகவே வந்திருந்தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. இன்னமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கான்டாக்டில் இருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து 9th படிக்கும்போது 10th அக்காங்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்கள சொல்லணும், அவங்கள பற்றி நிறைய விஷயத்தில் சொல்லணும். நான் நிறைய டவுனாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லா விதமாகவுமே ஒரு மென்டலாகவும் சரி எல்லாமே ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அவங்க பேர் கூட சொல்லாமல் தெரியல, ஆனால் நான் சொல்கிறேன். கீர்த்தன் அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி எல்லா நல்லதுக்கும் சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று தெரியல, நான் எப்போ கால் பண்ணி கேட்டாலும் இப்போ வரையுமே என்ன கால் பண்ணி கேட்டாலும் உடனே எனக்கு டவுட் கிளியர் பண்ணுவாங்க. படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி நான் கேட்டாலும் சரி. அப்புறம் ஜெனியை பற்றி சொல்லி ஆகணும். நான் ஒரு நாள் கூட அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி அந்த மாதிரி தான். அப்புறம் மாதி அக்கா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஜெனி என்ன எப்படின்னா அதுதான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் சிங்கிள் சைல்டு தான், நானும் சிங்கிள் சைல்டு தான். 2 பேர் க்ளோஸாக இருப்போம். ஜெனி அம்மாவும் சரி என் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அப்புறம் வந்து டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக வந்து நிறைய பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது. ஆனால் அந்த ஸ்கூல் போயிட்டு நான் மேக்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா சுரேஷ் சார்னு ஒரு சார் இருப்பாங்க 10th எங்களுக்கு. அந்த சார் வந்து மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நல்லா மேக்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னமும் நான் மேக்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நல்லா இன்னும் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்லித்தர முடியுது. அந்த அளவு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அப்பப்போ டூர் கூப்பிட்டு போவாங்க. ஸ்போர்ட்ஸ் அதிகமாக அந்த ஸ்கூலில் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸே நான் மறந்துட்டேன் அந்த ஸ்கூல்லாம் போய். அப்புறம் ஜெய்வாபாய் வந்தேன். ஜெய்வாபாய் வந்துட்டு ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். நானாவது விருப்பப்பட்டு போய் ஜாயின் பண்ணேன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. 11th 12th அங்கே படித்தேன். செம்ம ஜாலி. ஃபுல்லாக ஸ்கூல் லைஃப்பையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன். 11th 12th தான் அப்படி இருந்தேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மேமில் ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க வந்து ரங்கநாயகி மேம். சைல்டுலேருந்து இப்போ வரையும் ஒரு டீச்சரை வந்து நான் மறக்க முடியல. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த டீச்சர்ஸும் எனக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இல்லை. எனக்கு அவ்வளோக்கா அவங்க வந்து ஹோப் கொடுத்தது கிடையாது. ஆனால் ரங்கநாயகி மேம் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நிறையா ப்ராப்ளம்ஸில் வந்து என்னை சேவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது என் கூட இருந்த எல்லாத்துக்குமே தெரியும். அவங்ககிட்ட யாராவது பேசிகிட்டு இருக்கேன், இல்லை கால் பண்ணேன், இல்லை அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்னாலே நான் எவ்வளோ பொசிட்டிவாகனு என் கூட இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் வீட்லேயே எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் டெய்லியும் அவங்கள பற்றி தான் பேசுவேன். மேம் இப்படி வந்தாங்க, அழகாக வந்தாங்க, எப்படி இருக்காங்க, க்யூட்டாக இருந்தாங்க, இன்றைக்கி எதாவது க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே சொல்லுவேன். அந்தளவுக்கு மேமை பிடிக்கும், இன்னமும் பிடிக்கும். மேம் பார்க்க போகணுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னால் போக முடியல, சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் போக முடியல. கண்டிப்பாக நான் போனேன்னா மேமையும் மீட் பண்ணுவேன். அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த ஸ்கூலில் அவ்வளோ நாங்கள் வந்து கொஞ்சம்
கோவிட் டைமில் தான் படித்தோமா, அதனால் வந்துட்டு எங்களால் அவ்வளோக்கா ஸ்கோர் பண்ண முடியல எதுவுமே. ஸ்போர்ட்ஸில் தான் ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ அந்த டைமில் எந்த ஃபெஸ்டிவல் அதிகமாக இல்லை. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸில் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்கள பற்றி சொல்லணுன்னா எனக்கு இன்ன வரையும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க அந்த ஸ்கூலில். 4 ரொம்ப க்ளோஸாக 4 தான். ஆனால் அப்பப்போ கால் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க பற்றி சொல்கிறேன். ஷாம்லா, சஃப்ரின், சந்தியா, ஷாலினி, இவங்க 4 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இப்போவும். ஆனால் ஸ்கூல் டைம்ஸில் அவ்வளோக்கா க்ளோஸ் கிடையாது. அது சஃப்ரின் நான்லாம் அப்படியே சண்டை கட்டிகிட்டே தான் இருப்போம். அப்படி இருப்போம். சந்தியாவும் பேசுவோம், ஆனால் ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. ஆனால் ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் செம்ம கான்டாக்டு. இன்ன வரையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் 5 பேருமே. ஷாம்லாவும் சரி, ஷாலினியும் சரி, எல்லாத்தையும் இப்போ நான் ஸ்கூல் முடிச்சு வந்து மீட் பண்ணேன். திருப்பி மீட் பண்ணலான்னு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் பிளான் பண்ணிகிட்டே தான் போகுது. இன்னும் மீட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அவுட்டிங் போவோம் கண்டிப்பாக. ஷாம்லா அதே மாதிரி தான் சொல்லணுன்னா, ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, நிறைய பெயின் இருந்திருக்கு. எல்லா பெயினுக்கும் வந்து ஒரு சொல்யூஷனாக அவள் இருந்திருக்கா. நிஜமாக அவளை பற்றி சொல்லி ஆகணும். எல்லாமே நான் அவள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அவளும் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணியிருக்கா. நான் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ அழுகையாக இருந்தாலும் அவள் வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஷாம்லா. அப்புறம் சஃப்ரின் இப்படி தான் இன்ன வரையும் ஸ்கூல் டைம்ஸில் க்ளோஸ் இல்லை. இப்போ வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸு. அவகிட்டே அப்படி தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கான். சந்தியாவும் அப்படி தான், ஷாலினியும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த இந்த லாஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பாசிட்டிவாகவே சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருக்கவங்ககிட்ட பேசுகிறேன். ஆனால் நிறையா பேர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நிறையா பேர் இருந்திருக்காங்க. நான் தான் எல்லாமேங்கிற மாதிரிலாம் இருந்திருக்காங்க. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இருந்தவங்க இன்றைக்கி வந்து நான் கண்ணு தெரியல. அதெல்லாம் நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். யாருக்கிட்டையும் இப்போ போய் நான் வாண்டடாக பேசுகிறதில்ல. நான் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு கால் பண்ணுறாங்கன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இல்லை என்னை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இதுதான் நடக்குது. சைல்ட்ஹுட்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்களாம் இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்காக வந்து அவாய்ட் பண்ணலை. கொஞ்சம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக கொடுத்தனால நான் இக்னோர் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ்னால் ட்ரூவாக இருக்கணும். எல்லா ஹாப்பினஸ்லேயும் கூட இருக்கணும், சேட்னஸ்லேயும் கூட இருக்கணும். ஆனால் என் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் கூட இருந்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கியமாக ஒரு 3 பேர்த்த பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெனி அம்மாவை பற்றி நான் சொல்லணும். ரொம்ப கேரிங்கான அம்மா. என்னால் இப்போ அவங்கள போகக்கூட முடியல. நான் கண்டிப்பாக ஒரு நாள் போய் மீட் பண்ணணும். அவங்க ரொம்ப க்ளோஸு, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க என் மேலே. என் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜீனத் மம்மி அப்படி தான். இன்னமும் ஏதாவது ஒன்றுனா நான் கால் பண்ணி பேசுவேன். அவங்களும் கால் பண்ணுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. அவங்களும் ரொம்ப க்ளோஸ். அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, என் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் என்ன ஒரு நல்லது கிட்டதுனால என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் போயிருக்கேன். அவங்களுக்கும் 2 பொண்ணு இருக்குது. அவங்கள எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் கொடுத்துட்ருக்காங்க. இதுவரையும் எங்கள் 3 பேர்த்தையும் வந்து பிரித்து பார்த்ததே கிடையாது. ஜீனத் மம்மி அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். அவங்க வந்து நிறையா சுச்சுவேஷனில் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா ஷாம்லா இருக்காங்க. ஷாம்லாவோட அம்மா ரொம்ப ஜாலி டைப்பு. எனக்கு வந்து அவங்க கூட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சதில்லை, அவ்வளோக்கா டைம் கிடைச்சதில்லை. ஆனால் வந்து ஹாப்பினஸ்ஸை நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஷாம்லாவை பற்றி எதாவது சொல்லுவேன். அப்போ என்கிட்ட ஷாம்லா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அவங்ககிட்ட பேசி, ஷாம்லா அம்மாட்ட பேசி. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மீட் பண்ணணும் எல்லாத்தையுமே. பாய் காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.